யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. ஊராளவே நாடாளவே பெண் என்று பேசிடும் வேளையிலே உன் கண்ணிலே நீர் சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே. எங்க அப்பா எங்க அக்கா வேலை பார்க்குற இந்த ஊருக்கே வந்துடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஊருக்கு வந்தோம். நான் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் இயர் அப்படியே வேறு காலேஜில் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. இந்த ஊருக்கு எந்த பிடிப்புமே இல்லாமல் தான் வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அக்கா 2 பேரும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீடு பார்த்தாங்க. இப்போ நாங்கள் இருக்கோமே அந்த வீடு, அதில் தான் நாங்கள் இந்த 2 வருஷமாக இருக்கோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்ததுனால அப்படியே எங்களுக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. நாங்களும் வேறு வீடும் சேஞ்ச் பண்ணல. எங்கள் அக்கா வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் இப்போ சடனாக அவளுக்கு இந்த ஜாப் கிடச்சி இப்போ நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கா. என்னை அவள் தான் படிக்க வச்சா வேலைக்கு போய். தைரியமாக எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றத எனக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கா. நீங்களே சொல்லுங்கள், என் குடும்பம் அந்த ஊரில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரையே காலி பண்ணிட்டு வர்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாகி இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம் நீ நினைக்கிற கீர்த்தனா? அதுக்கு அப்படி ஒரு கொடுமையை பண்ணவங்க தான் காரணம். இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? எனக்கு புரியல கீர்த்தனா. அவங்க ஒன்றும் உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணல. எல்லா உண்மையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்குன்னு நான் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னுலாம் பேச வரல. நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். உனக்கு புரிஞ்சுதுன்னா அதை நீ புரிஞ்சுக்கோ. நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எங்கள் அக்கா சின்ன பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறமே, அவள் இது மூலயமா எவ்வளோ கஷ்டப்படுவா. என்னதான் பண கஷ்டம்னு அவள் சொன்னாலும் உதவி பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணி தந்திருக்க தேவையில்ல. கரெக்டு தான் கீர்த்தனா, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்கள் அக்கா நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க, நான் ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் உங்கள் அக்கா கிட்டே இது கல்யாண சம்மந்தமான பரிகாரம்னு எல்லா உண்மையும் சொல்லி தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. உங்கள் அக்கா முழு மனசோட ஒத்துக்கிட்டு தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு எடுத்துப்போம். அப்படி ஒரு பரிகாரம் பண்ண எங்கள் அக்கா ஒத்துக்கிட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரியுமா? நீ அவங்கள கூப்பிட்டு வர வேண்டியதானே? நீ எதுவுமே கேட்கலையா? இதெல்லாம் உங்கள் அக்கா கிட்ட கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. கல்யாணம்னு ஒரு பரிகாரம் பண்ணும்போது ஆப்போசிட்ல இந்த ஜோசியர் இதனால பிரச்சனை வரும்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் உங்கள் அக்கா கரெக்டான பதில் சொல்லியிருப்பாங்க. அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால ஏற்றுட்டு இருந்திருப்பாரு. சரி, அப்படி அது எல்லாத்தையுமே விடு. விதி நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தான் தீரும். உங்கள் அக்கா தலையெழுத்து அப்படின்னு எழுதியிருக்கும் போது அதை யாரால மாற்றிருக்க முடியும் சொல்லு? தாண்டி நீ சொன்னியே சின்ன பொண்ணு பண உதவி பண்றேன்னு சொல்லலைன்னா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லன்னு. அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. நீ சொல்ற மாதிரி பண உதவி பண்றதுக்கு தகுதியான குடும்பம் தான் உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட குடும்பம். குடும்பம் நினைச்சிருந்தா உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு தேவையான முழு பணத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்க அக்காவோட தேவை அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஜோசிக்கார் சொன்னாருன்னு தான் அந்த குடும்பமும் இந்த பரிகாரத்தை பண்ணாங்க. ஏன்னா எத்தனையோ பேரை வாழ வைக்கிற குடும்பம். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கான முழு பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் இருந்திருக்காது. ஆனா அவங்களுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாதுன்றது தான் நீ நம்ப வேண்டிய விஷயம். புரியல. இங்க பாரு கீர்த்தனா, நீ சொன்ன மாதிரியே உங்க அக்கா பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே கரெக்டு தான். ஆனா இந்த பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்ட குடும்பம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வருது, நம்ம பணம் கொடுத்தா அவங்க அப்பா ஆப்ரேஷனுக்காக கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ற விஷயம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கும் தெரியாது, தாலி கட்டின பையனுக்கும் தெரியாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? நம்பனாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா நடுவில் ஒரு ஜோசியக்கார் தான் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு நீயும் சொல்ற. அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. அந்த ஜோசியக்காரரு சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கிட்ட சொல்லும் போது இதே மாதிரி, அதாவது அந்த பையனுக்கு இருந்த மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுக்கு தோஷம் இருக்கு, அந்த பொண்ணு தோஷம் கழிக்கிறதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு நல்லா தீர்க்கமா ஒரு முடிவை சொல்லி தான் அந்த குடும்பத்தை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாரு. அதனாலதான் எப்பயுமே யோசிக்கிறவங்க அந்த இடத்துல யோசிக்காம விட்டுட்டாங்க. இப்பட்ட கல்யாணம் தான் அங்க நடக்கிறதா இருந்துச்சு. திடீர்னு பையன் வீட்டுல கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பரிகாரம் பண்ண வந்த குடும்பம் வரல,
இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எங்க பையனை கோயிலுக்கு இட்டுட்டு வர முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே பரிகாரன்ற பேர்ல யாருக்கும் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணுங்கன்னு பையனோட குடும்பம் கேட்டாங்க. அதனால ஜோசியரு இதே மாதிரி காசு வாங்கிட்டு நிறைய பேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அனுபவத்துல அதை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பொண்ணையும் தேடி இருக்காரு. அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் உங்க அக்காவா வந்து தான் அவருக்கு நியூஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு. நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, நீ நம்பலனாலும் இதுதான் உண்மை. உங்க அக்காவா வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், காசு தருவீங்களான்னு ஜோசியரை கேட்டிருக்காங்க. ஜோசியரா போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்லாம் கேட்கல. சரி, இந்த பொண்ணு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம், அதை கேள்விப்பட்டு தான் வந்து சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த ஜோசியரும் உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா பணத்தை வாங்கி கொடுத்துட்டு உங்க அக்காவை கூப்பிட்டு போய் மானமேடையில் உட்காந்துருக்காரு. இதுதான் நடந்த உண்மை. இதை தாண்டி அந்த குடும்பம் பண விஷயத்த வச்சு உங்க அக்காவை மோசம் பண்ணவும் இல்லை, உங்க அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணவும் இல்லை. அது எப்படி நீங்க இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் சப்போர்ட் பண்ணுவா? சின்ன வயசுல இருந்து என்னையும் புள்ளையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கிற குடும்பம். நீ சொல்றியே உங்க அக்கா கழுத்துல தாலி கட்டின பர்சனை தெரிஞ்சுக்கணும்னு, அது வேற யாரும் கிடையாது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். அவனுக்காக தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். உங்க அக்காவுக்கு வேற ஏதாவது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்ல உங்க அக்கா மனசுல வேற ஏதாவது இந்த 2 வருஷத்துல ஆசை வந்துருச்சா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் வந்தேன். பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? சிஸ்டர் ப்ளீஸ் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் தேடல, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன அந்த நாள்லேருந்து ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் நாங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். உங்கள் அக்கா எங்கள் கண் பார்வையில் படலை. ஸோ அவங்கள பற்றின எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ப்ரோவை பற்றியும் எந்த எவிடன்ஸும் உங்கள் அக்காவுக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை வச்சு எங்களை தேடி வர சொல்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஸ்டர், ஆனால் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. என் சஞ்சய் ப்ரோ சொன்னார்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்டினது வேற யாரும் கிடையாது, என் பிரதர், என்னோட ஓன் பிரதர், என் அண்ணா தான் தாலி கட்டினான். உங்க அண்ணாவா? ஆமாம் சிஸ்டர், என்னோட அண்ணாவே தான். ஆனால் என் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கும் போது முழு மனசோட போய் கல்யாணம் பண்ணிக்கல, பரிகாரம்னு சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதையும் தாண்டி அந்த ஜோசியை சொன்னதுக்காகலாம் அதை பண்ணணும்னு நினைக்கல. அவன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு நினச்சோம் அந்த பரிகாரத்தை அவன் பண்ண வரல. என்னோட அம்மா இறந்துருவன்னு சொல்லி மிரட்டினாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். ஸோ பரிகாரம் தான் பண்ண வந்திருக்காங்க அந்த பொண்ணு. நீயே நினைச்சாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் என் ப்ரோ அங்கே உட்கார வச்சாங்க. என் ப்ரோக்கு தாலி கட்டுற அந்த செகண்ட், உங்க அக்காவை தொட்டு தாலி கட்டுற அந்த செகண்ட், அவங்க ஏதோ சொன்னதாகவும் இவருக்கு ஏதோ புரிஞ்சதாகவும் உணர்ந்திருக்காரு. என்னவோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது அந்த பொண்ணு பரிகாரத்துக்காக உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு உள்ளுணர்வை வச்சு 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் கண்ணை கட்டிவிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு சில உறவை பிரிக்க முடியாது இல்ல சிஸ்டர். ஒரு சில உணர்வு நமக்குள்ள வரும்ல. அப்படி வந்த உணர்வு தான் என் ப்ரோக்கு. அடுத்த செகண்டே அவங்கள தான் என் ஒய்ஃபா நினைப்பேன், அவங்க கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டாரு. ஸோ முடிவு எடுத்துட்டு தான் ஜோசியர்கிட்ட வந்து பேச வரும்போது ஜோசியர் என் அப்பா அம்மா பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசின விஷயத்த அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி உங்க அக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்து தான் கல்யாணம் பண்ணாங்கன்றதை என் ப்ரோ அப்போ கேட்டிருக்காரு. ஸோ பயங்கர ஆர்கியூமெண்ட் அப்போ போயிட்டு இருந்தது. அந்த ஆர்கியூமெண்ட்ல என் ப்ரோ மயங்கிட்டாரு. ஆமாம், மயங்கிட்டான். அதுக்கப்புறம் 2 days கண்டினியூவாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். மேஜராக எதுவும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. அந்த ஆக்சிடென்ட்டால தான் ஜோசியம் பார்க்க போய் இந்த பரிகாரம்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு தலையில் அடிபட்டிருந்ததுனால அவன் வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனாலோ ரொம்ப ஹாப்பி ஆனாலோ மயக்கம் ஆயிடுவான். அது பெரிய பிரச்சனை கிடையாது, சரியாயிடும் தான் டாக்டர் சொன்னார். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு டைம் மயக்கம் ஆனான். அதுக்கப்புறம் மயக்கம் ஆகலை, நாங்களும் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம், இந்த இன்சிடென்ட் இதெல்லாம் நடந்தது கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் மயங்கிட்டான். 2 daysக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு அவன் கேட்ட விஷயம் உன் அக்காவை பற்றி தான். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களான்றதை பற்றி தான். நாங்களும் தேடாத இடம் இல்லை சிஸ்டர், எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். அந்த கோயில், அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தேடிட்டோம். உங்கள் அக்காவை பற்றின ஒரு க்ளூவுமே இல்லாததுனால கண்டுபிடிக்க முடியல. நீங்க 2 பேரும் கூட இல்லையா? அப்போ உங்க பிரதர்னு சொல்றீங்க, இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு, நீங்க யாரும் இல்லையா? தோ ஃபோனில் பேசுகிறானே, அவன் ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தான். ஆக்சிடென்ட் நடந்தது கூட நாங்கள் அவனுக்கு சொல்லலை, மறைச்சு தான் வச்சுருந்தோம். அவன் கல்யாணத்து அன்னைக்கு தான் அவன் ஃபாரின்லேருந்து வந்தான்.
அவனை ரிசீவ் பண்ண நான் ஏர்போர்ட் போயிட்டேன். இவன் பரிகாரம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டான். எங்களை வர வேணான்னு சொல்லிட்டான். சொல்லப்போனா ஃபோனில் பேசுகிற அவனுக்கு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதே அவனுக்கு தெரியாது. அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து மயக்கமாக இருந்த அண்ணனை தான் பார்த்தான். எழுந்து என் அண்ணா சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் தேடினோம் சிஸ்டர், கிடைக்கல. இது வரைக்குமே தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் அக்காவை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு என் சஞ்சய் ப்ரோ உங்கள் வீட்டுக்கு வந்த இன்சிடென்ட் அதெல்லாம் நடந்துச்சு. என்னதான் அம்மா இறந்துருவன்னு சொன்னாலும் இவ்வளோ பரிகாரம் இதுன்னு சொன்னாலும் அவருக்கு எங்கே போச்சு அறிவு? அவரையே யோசிக்காம விட்டாரு. அவர் என்ன அன்எஜுகேட்டடா இந்த மாதிரி ஒரு பரிகாரம்லாம் பண்ணுறேன்னு சில்லித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கும் அம்மா இறந்துருவன் மிரட்டுறதுக்காக சம்மதிக்கிறதுக்கும்? நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், தப்பு இல்லாத மாதிரி தோணலாம். ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகி அந்த வாழ்க்கை சரியாக அமையல அப்படின்னா அந்த உலகம் எப்படி பேசும்? நீங்களே நினச்சி பாருங்க, நாங்கள் பட்ட அவமானம் கஷ்டம், எங்கள் அப்பா பட்ட அசிங்கம், எங்கள் அக்கா பட்ட அசிங்கம், ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி யாருமே தெரியாத ஊரில் நாங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் நாடோடி வாழ்க்கைனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் யாரால வந்துச்சு? யாரோ ஒரு சுயநலமாக யோசிச்சதுனால வந்த வினைவு தானே இதெல்லாம். பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் அன்எஜுகேட்டடும் கிடையாது, யாரையும் புரிஞ்சுக்காத அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவனும் கிடையாது. இவ்வளோ தூரம் நீ கேட்குறல்ல, அந்த பர்சன் யாருன்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தியே, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி. ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி உள்ள போகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். சொல்லப்போனால் அந்த ஆஃபீஸ் உள்ள போய் சுற்றி பார்க்கறதுக்காச்சும் நம்மளுக்கு தகுதி வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தியே. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை யார் உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்க? அந்த சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 15 கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த 15 கம்பெனியும் உருவாக்குனது யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டிக்கு என்ன வயசு தெரியுமா? ஜஸ்ட் 31. 31 வயசுல இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கான். 15 கம்பெனி உருவாக்கி வச்சிருக்கான். தி ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். அவன் தான் உன் அக்கா கழுத்துல தாலி கட்டினது. என்ன சொல் உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? என்ன சொல்கிறீங்க? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியா? ஆமா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி ரோஹித் தான் உங்க அக்கா கழுத்துல தாலி கட்டினது. ஓ, இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் ரோஹித்தோட தம்பி பிரகாஷ். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறவரு ரோஹித் சாரோட தம்பி பிரகாஷா? அப்போ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி உங்களோடது தான். உங்க அக்காவை ரொம்ப நாளா தேடி அலைஞ்சதுல கடைசியா என் கையில ஒரு க்ளூ மாட்டுச்சு. அந்த க்ளூ வச்சு தான் உங்க அக்காவை நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் என் கம்பெனிக்கு ஒரு டிஎல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ டிஎல் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணும்போது உங்கள் அக்கா வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணோடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு இவங்க தான் என் அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ப்ரொஃபைல் என்னவோ மிஸ் நந்தினின்னு தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ 2 இயர்ஸில் அவங்க மனசு மாறி இருப்பாங்களா, இல்லை என் அண்ணா மாதிரியே அவங்களும் சூழ்நிலை காரணமாக இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தா என் அண்ணாவை நினச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்காக தான் என் சஞ்சய் ப்ரோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். இப்போ சொல்லு, என் ஃப்ரெண்டு மேலே தப்பு இருக்கா? இல்லை அவன் படிக்காத மெச்சூரிட்டி இல்லாதவனா உன் அக்காவை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறதுக்கு? எல்லாத்துலேயும் ஜெயிச்சு அவனுக்கு அவங்க அம்மாவோட ஒரு மிரட்டல் கோழையாக்கிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சரி, ஏமாறணும்னு இருந்தால் ஏமாந்து தான் ஆகணும், ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி விதி போட்ட முடிச்சு தான் என் ரோஹித் லைஃப்பில் உங்கள் அக்கா வந்தது. வரைக்கும் ரோஹித் 2 இயர்ஸாக உங்கள் அக்காவை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கான். உங்கள் அக்கா கிடைச்சா மனப்பூர்வமாக ஏற்றுக்க தயாராகவும் இருக்கான். 2 இயர்ஸாக உங்கள் அக்கா என்ன நிலமையில இருக்காங்க, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நீ தான் கேத்து நான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் சிஸ்டர் இன்னும் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி என் அண்ணாவையும் உங்கள் அக்காவையும் சேர்த்து வைக்க முடியும். நீங்கள் 2 பேரும் சொல்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்த மாதிரி என் அக்கா சம்மந்தப்பட்டவங்கள தேடிக்கிட்டுலாம் இல்லை. ஆனால் அவங்கள தான் கடவுளாக நினச்சிட்டு இருக்கா. அவங்க பண்ண உதவியை இது வரைக்கும் மறக்காம தான் இருக்கா. ஆனால் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், அவங்க கூட வாழணும்லாம் யோசிச்சுட்டு இல்லை. புரியல சிஸ்டர். இல்லை, அந்த டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த ஃபேமிலி எனக்கு கடவுளாக தெரியுறாங்கன்னு சொல்கிறா. மற்றபடி ஒரு டைம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, திரும்ப எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி
உங்கள் அண்ணா தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி என் அக்கா உங்கள் அண்ணாவையும் தேடிக்கிட்டு இல்லை, அவள் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இல்லை. வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க, மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ துளசி செடியை வளர்த்துட்டு இருக்காங்க. என் அண்ணா ஞாபகமாக தானே அதை வளர்க்குறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் கரெக்டா? ஏன்னா எங்க வீட்லயும் அதே துளசி செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பைத்தியக்காரன். உங்க அக்கா வச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு கொடையும் வச்சிருக்கான் அதுக்கு. உண்மையாவா? ஆமா சிஸ்டர், கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி திங்கிங் தான். இன்னொரு விஷயம் சொல்ல போனா உங்க அக்காவை நான் பிளான் பண்ணி தான் ஆஃபீஸ்க்குள்ள எடுத்தேன். ஆனா என் அண்ணாவுக்கு இன்னும் உங்க அக்கா தான் அவரு தாலி கட்டின ஒய்ஃப்னு தெரியாது. தெரியாமலே தான் 2 பேரும் இந்த 3 நாளா அவங்க 2 பேரோட கண் பார்வையில ஏதோ ஒரு விஷயம் அவங்க 2 பேரை கன்வே பண்ண வைக்கிறதா நம்பி 2 பேரும் பயங்கர திங்கிங்ல இருக்காங்க. நம்ம 2 பேரும் யாரு, ஏன் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறப்பலாம் ஏதோ ஒரு உணர்வு வருதுன்னு 3 நாளா அவங்க 2 பேரும் புரியாத புதிர்க்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாவே உங்கள் பிரதர் துளசி செடி வளர்க்குறாரா? ஏய், உண்மையாதான் உங்க அக்காவாச்சும் ஒரே ஒரு செடியை வளர்த்து அங்க சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து எங்க வீட்டுல பாரு, ரூம்ல, கிச்சன்ல, ஹால்ல, டைனிங் டேபிள்ல, கார்ல, ஆபீஸ்ல அவன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் துளசி செடியை வளர்த்து வச்சிருக்கான். நீங்க வெறும் துளசி மாடத்துல தான் வச்சிருக்கீங்க, நாங்க துளசி கார்டனே வச்சிருக்கோம். உண்மையாவா? உண்மையாதான் சிஸ்டர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கரெக்டா பேசி பிளான் பண்ணோம் அப்படின்னா 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம். சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. யாருமே இதில் பிளான் பண்ணி பண்ணல, விதியால் நடந்த சதினே வச்சுப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரே. அவர் ஸ்ட்ராங்கால பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அந்த பையன் தேடி வந்தால் கூட, சூழ்நிலை காரணமாக பண்ணியிருந்தேன் அவன் ஒத்துக்கிட்டா கூட, நான் என் பொண்ணை அவனுக்கு தரமாட்டேன்ல சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்போலாம் சார் அடிக்கடி இவளை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன விஷயம் புரியலையே. எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால், நீ எந்தன் உயிரன்றோ. ஃப்ரீஸ் ஆகி இவ்வளோ நேரம் அவளை பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயோ இடிக்குதே. மீரா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லை சார், அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண விஷயந்தான். வேற எதுவும் இதில் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் மட்டும் சைன் வேணும் சார். ஓகே ஷியோர் மீரா, நான் கேபினுக்கு இப்போ போயிடுவேன். நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, நான் சைன் பண்ணுறேன். ஓகே சார். சொல்லுங்க நந்தினி. சார் அது வந்து ஏன் இவ்வளோ தயங்குறா? என்ன விஷயம் பேச வந்திருப்பா? மீரா இருக்கிறதுனால யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மீரா மேம் முன்னாடி இவரை சாப்பிட்டாரான்னு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. அவசரப்பட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறேன் நந்தினி. இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்? கன்ஃபார்ம் மீராவை தான் பார்க்குறா, என்ன பார்க்குறா? ஏதோ கேட்க வந்திருக்கா, மீரா நிற்கிறதுனால தயங்கிட்டு நிற்கிறா. மீராவை நம்ம போக சொல்லலாம். ஓகே மீரா, நீங்கள் கிளம்புங்க. கேபினுக்கு 5 மினிட்ஸில் வாங்க, நான் தான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டானே. நீங்கள் கிளம்புங்க மீரா. அவ பார்த்த பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டாரே நம்மள வெளியே அனுப்ப சொல்றான்னு. அப்படி நம்மள அனுப்பிட்டு இவ சார்கிட்ட என்ன பர்சனலா பேச போறா? கண்டுபிடிக்கிறேன், அப்படி என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கிறேன். மீரா, கிளம்பிட்டேன் சார். இப்போ சொல்லு, என்ன விஷயம் கேட்க வந்த தயங்கி தயங்கி நிற்கிறேன்? சாரி, நீவா பொண்ணு கூப்பிட்டேன். நீவா பொண்ணு கூப்பிடலாமா? நோ இஷ்யூ சார். தெரியல, உன்னை அப்படி தான் கூப்பிடணும்னு தோணுது. நீங்கள் நீவா பொண்ணு கூப்பிடும்போது ஏதோ ஒரு உரிமை இருக்குது சார். சொல்லு நந்தினி, என்ன விஷயமா பார்க்க வந்த? மார்னிங் சஞ்சய் சார் கால் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டீங்க. ஆஃப்டர்நூன் அதே மாதிரி சஞ்சய் சார் வரல அப்படின்னா சாப்பிட மாட்டேன்ற மாதிரி தான் அவர்கிட்ட ஃபோனில் ஆன்சர் பண்ணீங்க. அதே மாதிரி மதியம் லஞ்ச் பிரேக்கில் பார்த்தேன், நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தெரியல. சாப்பிட்லையா? சார் உங்களை தான். சாப்பிட்லையா? இல்லை நந்தினி, பசி இல்லை, அதனால சாப்பிடல. சார் மார்னிங்கும் பசிக்கலன்னு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் யாரும் இல்லைன்னு தான் சாப்பிட்லையா? என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பான்ல. சாப்பாடுலாம் வீட்டில இருந்து வந்துச்சு, நான் தான் சாப்பிடல. காத்தண்ணன் எடுத்து வைக்கணுமான்லாம் கேட்டாரு, பட் ஏதோ சாப்பிட பிடிக்கல. ஏன் சார்? தெரியல நந்தினி. என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் எடுத்து வச்சிருப்பேன்ல. ஏன் என்னை கூப்பிட வேணான்னு யோசிச்சிங்களா? உன்னை எப்போ பார்ப்போன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை கூப்பிட வேணாம் நான் எப்படி யோசிப்பேன்?
நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு லேண்ட்லைனையும் உங்கள் ரூம் வாசலையும் தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் என்ன கூப்பிடல? உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா வேற ஏதாவது என்ன வந்துருமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு நந்தினி. உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா வேற ஏதாவது என் மனசில் என்ன வந்துருமோன்னு தோணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதையும் மீறி வந்து தான் உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். கூப்பிட்டா நீ வந்து எடுத்து வைப்பன்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வேணான்னு தான் விட்டுட்டேன். உண்மையாகவே எனக்கு பசிக்கல நந்தினி. சாப்பிடாம இருக்காதீங்க சார். சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டி இப்படி பார்வையாலே கொள்ற? நீ ஏன்டி நான் சாப்பிடலன்னா ஃபீல் பண்ணணும்? இப்படிலாம் பேசாதடி. நீ பேச பேச உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுதுடி. பார்வையாலே கொள்றீங்க சார். உங்களை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பு உங்களை நோக்கி வர சொல்லிக்கிட்டே இருக்கு சார். எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன். இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்த்தேன். சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா வேற வழி இல்ல. என்னாச்சுன்னா, உங்க கேபின்ல நீங்க சென்டிமெண்டா ஒரு செடி வச்சிருப்பீங்கல்ல, அந்த செடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சார். உடஞ்சிருச்சா? எப்படி உடஞ்சது சார்? தெரியல சார். நான் அங்க போனேன் உங்களை பார்க்கறதுக்காக. அப்போதான் நீங்க அங்க இல்ல. திடீர்னு பார்த்தா செடி கீழே விழுந்து உடஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேன் சார். செடியா? என்ன செடி உடஞ்சிருச்சு? அதுக்கே இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. சென்டிமெண்ட்டாக வச்சிருக்காருன்னு வேற காத்தண்ணா சொல்கிறாங்க. என்ன செடி அப்படி வச்சிருக்காரு? அண்ணா, உண்மையாவே பாத்தீங்களா? அந்த செடியா கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. உண்மையாவே சார், அந்த செடி தான் விழுந்து உடஞ்சிருக்கு. இப்படி செடியாக இருக்கும். இவ்வளோ பதட்டமாக போகிறாரு. போய் பார்க்கலாம். சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமாம், எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து நாங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். ஊர் விட்டு ஊர் வர நிலமே வந்துருச்சு. எங்கள் அக்கா 2 வருஷமாக சரியாக யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது, சிரிக்கிறது கிடையாது, அப்படியே இருக்கா. இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்கள் அப்பா பயங்கர டென்ஷனில் இருக்காரு. எங்கள் அக்காவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் எங்கள் அக்கா கிட்ட பேசி எங்கள் அக்காவை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் அக்கா இன்னும் அந்த துளசி செடியை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அவள் எந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. அவள் கடவுளாக தான் நினைக்கிறாளா, இல்லை தோ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பிரதர் நினைக்கிற மாதிரி ஒய்ஃபாக நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி அவர் தான் ஹஸ்பண்டாக நினச்சிட்டு இருக்காளான்னு தெரியலையே. ஏமா நினைக்காமலா துளசி செடிக்கு கொடலாம் வச்சிருக்காங்க? கொடை கான்செப்ட்லாம் காட்டு தான் 2 பேருக்கு ஒரே மாதிரியே சிங்க் ஆகுதுன்றதெல்லாம். ஆனால் அதே மாதிரி எங்கள் அக்கா மனசில் அவர் தான் இருக்காரான்னு எப்படி தெரியும்? அத நான் உன்கிட்ட கேட்டா திருப்பி என்கிட்டே கேட்குற பத்தியா? அப்ப கண்டுபிடிக்கலையா? எல்லா கதையும் ஒட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கல, இந்த கதையும் அதே மாதிரியே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானே? சஞ்சய் ப்ரோ, ஏன் இப்படி பண்ற? வாய் கொழுப்பு தான் என்ன உனக்கு? திமிரு. பின்ன என்ன, நீ சின்ன புள்ளன்னு நினைச்சு எல்லா விஷயத்தையும் மறைஞ்சு மறைஞ்சு பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சின்ன புள்ளையா காரணமா இல்லாம எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டு இருந்திருக்க. அப்படி ஒட்டு கேட்டல, இதையும் சேர்த்து ஒட்டு கேட்டு வந்திருந்தா இப்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்ல. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. இதெல்லாம் நான் ஒட்டு கேட்க போய் தான் இப்போ என் அக்கா வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் நான் ஒட்டு கேட்காம வந்திருந்தா எப்படி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? உன் லாஜிக்ல தீய வைக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க அக்காவை என் ஃப்ரெண்டு கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா நீங்களாம் ஏதாவது பிளான் சொல்லுங்க. அதுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். என் அக்கா வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு போதும். ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு நல்லவர் தானே? விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமா சித்தப்பான்னு சொல்லாம பெரியப்பான்னு சொல்லுவோம் போல. அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப நீ கதை கேட்ட வியாக்கியானம். மிஸ்டர் பிளாக், ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா இந்த 2 வருஷமா எனக்கும் சரி என் அக்காவுக்கும் சரி சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா, பணக்காரங்கனாலே கெட்டவங்க, சுயநலவாதிங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என் பொண்ணை 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பணக்காரங்களாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா வேத மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காரு, என் காதலையும் எங்கள் அக்கா காதலையும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிறதுலே பெரிய பணக்காரங்க, நம்பர் 1 கம்பெனி கிரேட் ரோஹித் பிரகாஷ், அவர் எங்கள் அக்கா ஹஸ்பண்டுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிமா நம்ப முடியும்? நம்பிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி நம்பி வந்தாதான், வாழ்ந்து பார்த்தாதான் அவன் நல்லவனா கேட்டவனான்னு தெரியும். அதை விட்டுட்டு மேலோட்டமா பார்த்து பணக்காரெல்லாம் கேட்டவன் சொன்னா நாங்க எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? மிஸ்டர் பிளாக், அதை நீங்கள் தான் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அவர் நல்லவரா கெட்டவரா எங்கள் அக்கா கிட்ட பேசி எடுத்து தோ உங்கள் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறான்றீங்க, அவன் மனசில் அவரை இடம் பிடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் தானே நடக்கும்.
ஏய் நிறுத்தேன், யார பிளாக் பிளாக்குங்கிற? ஆமா, நீங்க தான் பிளாக்கு, பின்ன ஒயிட்டா? ஏம்மா, என் சஞ்சய் ப்ரோ பிளாக்கா இருந்தாலும் கருப்பு தங்கம்மா, கருப்பு வைரம். யார பிளாக் பிளாக் நிக்கிட்டு இருக்க? தமிழ்நாடே கொந்தளிக்குமா? தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. ஆகாமலே போகட்டும், அதை நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாளைக்கு உங்க அக்கா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வருவியா? ஆஃபீஸ்க்கு வராளே டெய்லி, அப்ப பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சிஸ்டர், நாளைக்கு என் பிரதரோட பர்த்டே. ஸோ அதனால கோயிலுக்கு வர சொல்லி ஃபர்ஸ்ட்டு உங்கள் அக்காவை இன்ட்ரோ பண்ணலான்னு இருக்கேன். இவங்க தான் அவரோட ஒய்ஃப்னு. ஸோ அதனால தான் உங்களால் நாளைக்கு உங்கள் அக்காவை கோயிலுக்கு கூப்பிட்டு வர முடியுமா? கூப்பிட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஏன் கோயிலுக்கு கூப்பிடுற? இன்னைக்கு பொங்கல் போடுறாங்களா புளியோதரை போடுறாங்களான்னு கேட்பா. பொங்கல் புளியோதரையா? ஆமா, நான் சாமி கும்பிடலாம் கோயிலுக்கு போக மாட்டேன். அங்க கொடுக்குற புளி சாதம் டேஸ்டா இருக்கும்ட்டு தான் நான் போவேன். அதனால தான் அவ கேட்பா, இன்னைக்கு புளியோதரையா போடுறாங்க கோயிலுக்கு கூப்பிடுறேன்னு. ஏமா, பொங்கல் புளியோதரை எல்லாம் எங்கள் சார்பாக நாளைக்கு போடுறோம். அதனால பிரச்சனை கிடையாது. நீ உங்கள் அக்காவை கூப்பிட்டு வா. நீ கூப்பிட்டு வர்றதுனால உனக்காக புளியோதரை கிண்டி போட சொல்கிறேன். ஐயர அப்போ ஓகே, கூப்பிட்டு வரேன். என்ன டைம்னு சொல்லுங்க. புளியோதரைக்கு செத்தவளே. மிஸ்டர் பிளாக், கோயில் புளியோதரை டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஏன் சிஸ்டர், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை வேணும்னு கேட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என் கருப்பு தங்கம் நினைக்காம கேட்டை கூட தாண்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு. இன்னும் நீங்கள் அவரை கலைக்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு தான் இப்போ அவர் சப்போர்ட் தேவையில்லையே. ஏன் அப்படி? ஏய் என்ன, நான் நினைக்காம நீ உள்ள வர முடியாது. அதெல்லாம் நான் ஃப்ளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி, நீ ஃப்ளாஷ்பேக் சொல்றதுக்கு பின்னாடி. ஸோ ஃப்ளாஷ்பேக் இருக்கு முன், ஃப்ளாஷ்பேக் இருக்கு பின். புரியல, எங்களுக்கு புரியல, விளக்கம் சொல்லு. ப்ரோ எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ, கேட்காத மொக்க வாங்கிப்ப. சும்மா இருடா, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லு, அது எப்படி என்ன மீறி உள்ள வருவேன்? எங்க அக்கா இப்ப யாரு? வெறும் ஸ்டாஃப் கிடையாது அந்த ஆபீஸ்ல. ஓனர் ஆஃப் தி கம்பெனி மிஸ்டர் ரோஹித் பிரகாஷோட ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது எங்க அக்கா நினைச்சா நான் உள்ள வராம இருப்பேனா? எங்க மாமா நினைச்சா நான் உள்ள வராம இருப்பேனா? இப்ப சொல்லு, உன்னோட தயவு எனக்கு தேவையா? உன்னை தாண்டி வரணுமா, இல்ல என் அக்காவை தாண்டி வரணுமா, இல்ல என் மாமாவை கேட்டு உள்ள வரணுமான்னு? இப்ப பேசு. ப்ரோ அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அங்க நின்னா ப்ரோ அவ. ஏய், என் ஃப்ரெண்டோட காதல சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை வச்சு கேம் பிளே பண்ணாதானே. என்னதான் ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நாங்க முறையா இன்டர்வியூ வைக்காம எடுக்க மாட்டோம். அதையும் பார்க்கலாம் மிஸ்டர் பிளாக். எங்க அக்கா இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எங்க மாமா மேல லவ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்படியாவது எங்க அக்காவை எங்க மாமா மேல லவ் வர வச்சு எங்க அப்பா மனசை மாத்தி சேர்த்து வைக்கிறேன், என் சின்ன மாமா கூட பிளான் போட்டு. ஆமா, மாமா ஓகே. உங்க அக்காவை கல்யாணம் பண்ண லாஜிக்ல மாமான்னு வச்சுப்போம். அந்த சின்ன மாமா யாரு? டோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் பிரகாஷ், அவரு தான். ரோஹித் மாமா எனக்கு மாமா அப்படின்னா ரோஹித் மாமாவோட தம்பி எனக்கு யாரு? சின்ன மாமா. ப்ரோ சோழிய முடிச்சு விட்டா ப்ரோ இவ. மாமா என்ன நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு சோழிய முடிச்சிட்டேன்னா சொல்றீங்க? ஒரு மச்சனிச்சுக்காக கம்பெனில ஒரு வேலை கூட தர மாட்டீங்களா? அப்ப நான் தங்கச்சின் முறை இல்லாம கூட்டுட்டனோ? ஆமா, முறை இல்லாம தான் கூட்டுட்டீங்க. நீங்க எனக்கு மாமா, நான் உங்க மச்சனிச்சு. அப்போ ஓகே, மச்சனிச்சுக்காக வேலை தானே, கண்டிப்பா கொடுத்துடலாம். டேய் என்னடா அந்த புள்ள மாமான் கூட்ட ஒத்த வார்த்தையில கவுந்துட்டேன். ப்ரோ அன்னைக்கு இப்படி ஒரு அழகான தங்கச்சி இருக்கும்போது நான் எப்படி ப்ரோ ஒத்துக்காம இருக்க முடியும்? ஏய் வானாண்டா ப்ரோ, அவங்க மாமான்னு கூப்பிடுறது கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு, அதனால நான் வேலை கொடுக்குறேன். இதுல என்ன ப்ரோ தப்பு? சொல்லுங்க சின்ன மாமா. உங்க பேரு கீர்த்தனா. நான் உங்களுக்கு மாமா அப்படின்னா என் சஞ்சய் ப்ரோவையும் ப்ரோன்னு தானே கூப்பிடுறேன். அப்ப என் சஞ்சய் ப்ரோவும் உங்களுக்கு மாமா தானே வராரு? ஏய் தயவு செஞ்சு வேணாண்டா, மாமான்ற வார்த்தையே நான் வெறுத்துருவேன் இவ வாயாலெல்லாம் கூப்பிட்டா. ஐயோ, நான் நந்தினிய தங்கச்சியாவே ஏத்துக்கிறேன்டா. இவ எனக்கு தங்கச்சி, நீங்களே முறை பொண்ணா வச்சுக்கிட்டு அழுவுங்கடா. அட ஆமால்ல, இவரு மாமா முறை தான் வராரு. சோ கூப்பிட்டுலாமா? ஏய் வேணா, வாய மூடு. அவன் சொல்றான்றதுக்காகலாம் எதுவும் கூப்பிடாத. என்ன அப்படிலாம் கூப்பிடாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இத்தனை ஏன் தேவையில்ல, நீ கூப்பிடாத அவ்வளவுதான். சரி, நான் கூப்பிடல. இப்படிலாம் விருப்பம் இல்லாம யாரையும் நானும் கூப்பிட மாட்டேன்.
சரி ஓகே சின்ன மாமா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்த கோயிலுக்கு வரணுன்றத என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் என் நம்பர் இந்த பிளாக் கிட்ட இருக்கும், வாங்கிக்கோங்க. ஓகே கீர்த்தனா, நான் மார்னிங் கால் பண்ணுறேன். நீ கரெக்டாக கூப்பிட்டு அண்ணிய கோவிலுக்கு வந்துரு. பாய். பாய் மாமா. தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம்தானே, நினைவுகள் நீங்காமல் என் நெஞ்சில் உன்னை காப்பேனே. நீயும் நானும் வானும் மண்ணும் போலவே காதலே. சார் என்ன சார் இப்படி ஆகிடுச்சு? இது வரைக்கும் இந்த செடி உடஞ்சதே கிடையாது, அதுவும் நீங்கள் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கீங்க. இப்படி உடஞ்சிருச்சே சார், எப்படி சார்? ப்ளீஸ் மீரா, நீங்கள் போங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க மீரா. சார் ப்ளீஸ் மீரா போங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். எப்படி உடஞ்சுது? எவ்வளோ கவனமாக உன்னை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி உடஞ்சுது? எவ்வளோ பத்திரமா வச்சிருந்தேன். ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி இந்த 2 வருஷத்துல ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது. ஆனா ஏன் இப்படி இன்னைக்கு நடந்துச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உன்னை பார்த்துக்கிறதுல ஏதாவது கவனக்குறைவா இருந்துட்டேனா? என்னை விட்டு ஏன் இப்போ வேலைக்கு போகணும்னு நினைச்சேன்? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? துளசி துளசி செடி உடஞ்சதுக்கா இவ்வளோ பத்திரி போய் வந்தாரு? துளசி செடியை ஏன் இவர் சென்டிமெண்ட்டாக வளர்க்க போகிறாரு? இவர் துளசி செடியை பார்த்து ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கு சார். எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு. நான் உன்னை மதிக்காம இவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன். இவளுக்கு என் மனசுல இடம் கொடுத்துருவேன்னு நீ நினைச்சிட்டியா? உன்னை மறந்துட்டு இவ்வளோ என் மனசுல தூக்கி வச்சிருவேன்னு நினைச்சியா? நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் நடந்துட்டு இருந்திருக்கேன். அதனால தான் நீ இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி என் மரமண்டையில் உரைக்க வச்சிருக்க. நான் இங்கே இருக்கேன்டா, நீ யாரடா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்ட மாதிரி இருக்கு இப்போ நீ உடஞ்சது. ஏன் இவர் ஃபீல் பண்ணுறாரு? பதில் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இந்த துளசி செடிக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? நம்மளுக்கே ஒரு மாதிரி படபடன்னு வருது. தப்பு தான், நான் இவளை பார்த்தது தப்பு தான். இதுக்கப்புறம் எனக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு நீ மட்டும் போதும். சாரி, என்னை மன்னிச்சிரு. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சார் ஏன் அந்த செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ப்ளீஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் நந்தினி, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இதுக்கப்புறம் நானாக கூப்பிட்டா கூட இந்த கேபின் பக்கம் வரணும்னு நினைக்காதீங்க. நீங்களாவும் வரணும்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேசுறது சரி வராது. வேணாம், இதுக்கப்புறம் என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணாதீங்க. ப்ளீஸ் வெளியில் போங்க. சார் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த துளசி செடியை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் சார். ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? வெளியே போன்னு சொல்கிறேன்ல. போ வெளியிலன்னு சொன்னேன். என் கேபின்லேருந்து வெளியில் போ. உன்னை பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாம் உன்னால தான். மரியாதையாக வெளியில் போ. சார் ப்ளீஸ் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இந்த துளசி செடியை நீங்கள் ஏன் சென்டிமெண்ட்டாக வளர்க்குறீங்க? சொல்ல முடியாது. வெளியில போன்னு சொல்லிட்டேன். வெளியில போ, வெளியில போன்னு சொன்னேன். என் கண் பார்வையில இதுக்கப்புறம் நீ படக்கூடாது. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. போன்னு சொன்னேன். சார் ஓடி வெளியில போ. நான் பார்த்ததுனால தாண்டி இவ்வளோ பிரச்சனை. உங்ககிட்ட பேசுறதுனால தாண்டி இவ்வளோ பிரச்சனை. என் லைஃப்ல நான் உசுரா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்படி ஆகிடுச்சு. போ வெளியில போடி முதல்ல. என்னிரவு